பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் மகேஷ் அவர்களுக்கு முதலில் இந்த நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பற்று கொண்டிருக்கின்ற சக தோழமை கட்சிகள் மற்றும் இயக்க தலைவர்கள் அத்தனை பேருக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, நெல்லை கவின் சாதிய ஆணவ படுகொலையை கண்டித்து மக்கள் மன்றம் மற்றும் தோழமை அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சாதி என்ற பேச்சை கேட்கும் போதே எவ்வளோ ஒரு அந்த எரிச்சல் வருது பாருங்க. அதாவது சமூக நீதிக்கான மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்தியாவின் முன்னோடியாக திகழக்கூடிய தமிழகம் எல்லாருக்கும் அறிவுறுத்தக்கூடிய இடத்துல தான் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்த சாதி என்ற பிற்போக்குத்தனத்தை விடாமல் நின்று கொண்டிருக்கின்றோம். இதை பார்க்கும்போதே தமிழகத்துக்கு மிகப்பெரிய அவமானம். ஏன்னா இந்தியாவின் வழிகாட்டி தமிழகம், ஆனால் இங்கே விடாமல் இருப்பது சாதி. இதை யாருங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க? எல்லாம் அறிவார்ந்தவர்கள் தான் தமிழ் மனிதர்கள். சாதின்ற வார்த்தையே தமிழில் கிடையாது. ஆனால் அந்த சாதின்ற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோன்னா ஜாதின்ற ஆரிய சொல்லிலிருந்து வந்திருக்கு. அதை எடுத்தாந்து புகுத்து நாம் பாரு ஆரியம். அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய விஷமத்தனமே. இதை நம்மை அறியாமலே காலங்காலமாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்? நிறைய பிள்ளைகளை, நம் தமிழ் சொந்த உறவுகளை, இரத்தத்தின் இரத்தமாக இருக்கக்கூடிய நமது பிள்ளைகளை இழந்து தெருவில் நின்று கொண்டு நமக்கான உரிமையை நாமளே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கேட்குற நிலைமை இருக்கு. இதை நாம் உணரணும். சாதிய தீமைகளையும் சாதி கொடுத்த பிரச்சாரங்களையும் தெருவில் எடுத்துட்டு போற கடமை தமிழக அரசுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழ் குடிமகனுக்கும் நமக்கு இருக்கு. ஏன்னா இந்தியாவின் முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் இந்த சாதியை விடணும். இந்த சாதியை விடணும்னா நாம் பிரச்சாரங்கள் அடித்தட்டு மக்கள் கிட்ட இருக்காதுங்க சாதின்றது. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய இடத்துல சாதாரண மக்கள் இருப்பாங்க, போராட்ட களத்திலும் சரி எல்லாமே. இதை காலங்காலமாக அனுபவித்த, அதாவது நான் மேலடா அப்படின்ற ஒரு திமிர்த்தனம் இருக்குல்ல, அதை அனுபவித்த கூட்டம் ஒரு கூர்த்திட்டே இருக்கும். இந்த சாதின்றது சொல்வார்கள் பெரியவர்கள், அதாவது ஜமக்காலம், ஈர ஜமக்காலத்தை நெருப்புகளை போர்வை மாதிரி சாதி என்றைக்குமே அழியாமல் பார்த்துட்டே இருக்கணும்ன்றது. என்னைக்காவது அந்த ஈரம் காய்ஞ்ச உடனே பற்ற வச்சுருவான். யாருன்னா அதாவது ஆதிக்க மனப்பான்மை கொண்ட சாதிய சங்கங்கள் இந்த சாதியை பற்ற வைக்கிறதுலே வேலையாக இருக்குது. அதனால தான் இந்த கொலைகள் நடப்பதற்கு காரணமே. நம்ம அடித்தட்டு மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கு தமிழக அரசு நம்மக்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, அதாவது சாதிய அழித்தொழித்தல் புத்தகத்தை நீங்கள் சிறப்பு பாடமாக தமிழக பள்ளிகளில் கொண்டுட்டு வாங்க. ஏன்னா அந்த பாடம் கொண்டு வந்தால் தான் அடுத்த தலைமுறையாவது சாதி இல்லாமல் இருப்பான். இப்போ இந்த சுஜித் சொல்கிறாருல்ல, நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நிம்மதியாக இல்லை, அந்த குடும்பமே இன்னைக்கு எங்கே இருக்குன்றது அவரே யோசித்து பார்க்கணும். ஏன்னா சாதி அவ்வளோ மோசமானது, தன்னையும் அழித்து விடும், எதிரியும் நிம்மதியை போக்கி விடும்ன்றது தான். அதனால் தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம், சிறப்பு சட்டத்தை ஏற்றுங்கள். அந்த சட்டத்திலாவது மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தை மூலமாக இந்த இந்தியாவுக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு பேச வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.